இப்போது பனினி பன்னீர் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு பனினி ப்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, காரம், கரம் மசாலா, அது ஆஸ் யூஷுவல். அப்புறம் பன்னீர், வெங்காயம். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து தக்காளி பியூரேவாக சேர்த்துக்கலாம், இல்லை கெச்சப் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். மயோனீஸ், டொபாஸ்கோ சாஸ், சீஸ் ஸ்லைஸ் இதெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுலாம் நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெங்களூர் தக்காளி இருந்தால் சேர்த்துக்கோங்க. வேறு என்ன, அதே மாதிரி நீங்கள் மிக்சட் வெஜிடபிள்லையும் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பேட்டிஸ் பண்ணணும். இது வந்து பேட்டி பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே வந்து பண்ணிடலாம். ஃப்ரை நல்லா வந்து உப்பு காரம்லாம் போட்டு நல்லா மசாலா மாதிரி இதை வந்து ட்ரையாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரெட்டில் வந்து இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். Okay, let's start doing it. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பண்ணி பேன் வச்சுட்டு முதல்ல இந்த பேன்லேயே நம்ம வந்து இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பனினி ப்ரெட்டை இது நீங்கள் நார்மல் ப்ரெட்டில் கூட பண்ணலாம். சப்வே சாண்ட்விச் மாதிரி உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், வச்சும் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன் இல்லையா, இந்த ப்ரெட்டை நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். அதாவது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேனில் லைட்டாக பட்டரை தேய்ச்சிட்டு அதை 2 பக்கமும் இந்த ப்ரெட்டு பனினி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணுங்க. எஸ், கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும். இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நம்மளோட ப்ரெட்டை இதே மாதிரி இந்த ஸ்லைஸ் ப்ரெட்டும் நான் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு டேஷ் ஆஃப் பட்டர், நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ப்ரெட்டையும் அவ்வளோதான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போடும். இது போடும், ஜஸ்ட் அது டோஸ்ட் ஆனால் போடும். இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதே பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே தாளிக்கலாம் வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், அதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம். இந்த சாலட்க்கு தக்காளி தேவையில்லை, தக்காளி குக் பண்ணுறச்ச தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி அந்த பனினிக்குள்ளே அந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணும்போது வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து குக்கும்பர், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கேப்சிகம் எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் இதையும் வந்து நீங்கள் பட்டர்லேயே கூட குக் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். பட்டர், கீ எதில் வேணால் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனோன்னே இந்த டிஷ்க்கு தேவையான ட்ரை பவுடர்ஸ்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, உப்பு, காரப்பொடி தான், வேறு எதுவும் தேவையில்லை. ட்ரை இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் டொபாஸ்கோ சாஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பன்னீரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் நான் கொஞ்சம் சேர்க்க சொல்கிறேன், அதையும் நீங்கள் சேர்க்கணும். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக டொபாஸ்கோ சாஸ் சேர்க்க போகிறோம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். நல்ல இது பன்னீர் வந்து நல்லா குக் ஆகட்டும். அது மேஷ் ஆனால் கூட பரவாயில்லை, நல்ல இந்த எல்லா மசாலாலையும் கோட் ஆகட்டும். இப்போது அடுப்பை நான் பெருசாக்கிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 1/8 ஸ்பூன் கரம் மசாலா போடுறதுக்கு. நிறையா கரம் மசாலா ஃப்ளேவர் வரணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் இன்னும் ரெண்டு அல்லது 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுக்குள்ளே இந்த பன்னீர் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. எல்லாம் லாக்டவுனில் யூஸ் பண்ணி ஒரு வழி ஆயிடுச்சு எல்லா பாட்டிலும். 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். அதே மாதிரி ஸ்பைசினஸ் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்பைஸியாக பிடிக்கும், அதனால் நான் 1 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டொபாஸ்கோ சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போட்ட காரப்பொடியோடு போகிறோம், நீங்கள் அந்த டொபாஸ்கோ சாஸே சேர்க்க தேவையில்லை. சேர்த்து ஒரு 1 மினிட் அளவுக்கு எல்லாம் கம்பைன் ஆகி குக் ஆகணும். நீங்கள் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது பன்னீரை. அது வந்து ரப்பராட்டம் ஆகவே கூடாது, கரெக்டாக இருக்கணும் அது. இப்போ இது குக் ஆகிட்டு இருக்கும்போதே இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் இதில் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல் பர்பஸ் சீசனிங் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் வெறும் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ்னு தனித்தனியாக சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் சீசனிங் சேர்க்குறேன். 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் சீசனிங். ஏற்கனவே நம்மளோட இந்தியன் சீசனிங்கும் சேர்த்துருக்கோம், இதில் இட்டாலியன் சீசனிங்கும் சேர்த்துருக்கோம் நம்ம. அவ்வளோதான், இந்த பன்னீர் மிக்சர் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு 1 மினிட் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 1 மினிட் ஆயாச்சு. எல்லா சீசனிங் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக மயனீஸ் தடவிக்கலாம் 2 பக்கமும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம், எவ்வளோ வேணுமோ. நிறையா பிடிக்கும்னா நிறையா, கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக, இல்லை வேண்டாட்டி விட்டுடலாம். இதில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து லெட்டஸ், டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் அதெல்லாம் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதோட எல்லா பக்கமும் நல்ல அந்த மயனீஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக மயனீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இன்றைக்கி காட்டுறது. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்துக்கலாம். என்ன இது ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டா போதும், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான். இது மேலே இது சூடாக இருக்கும்போதே சீஸ் ஸ்லைஸ் சேர்க்க போகிறேன். ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஒரு ப்ரெட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பனினி ரெடி. அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட்டையும் மறுபடியும் அதே மெத்தட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்.
ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸி பனீனி சாண்ட்விச் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒருத்தர் ஒன்று சாப்பிட்டாலே ஒரு பெரிய மீல் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். இதை வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம ஃபில்லிங் மீலாக இருக்கும். உங்களுக்கு டின்னர் வரைக்கும் பசிக்காது, அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியும் வேறு, நம்ம வீட்லேயும் பண்ணிடலாம். ஹோம் ஸ்டைல் பன்னீர் சாண்ட்விச் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு டக்குன்னு வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தது சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.